வேதவேத்யனான பகவான் திருமால் அவன் ராமனாக அவதரிக்க, அதே சமயம் அந்த வேதங்கள் எல்லாம் ராமாயணமாக பிறந்தன. இனி ராமாயணத்தின் அடிப்படையில் ராமரார், கடவுளா மனிதரா பார்ப்போம். எப்படி இருக்காருன்னா ரெண்டுத்துக்கும் சமமாக சொல்லியிருக்கு. அவர் மனிதர்ங்கிறதுக்கு 10 இடம் சொல்கிறேன், அவர் கடவுளுங்கிறதுக்கு 10 இடம் சொல்கிறேன். கடைசியில் என்ன முடிவு சொல்ல போறீர்னா பட்டிமன்ற முடிவு தான். அப்படின்னா நேயர் விருப்பம் என்ன விட்டுள்ளாமான்னார். அது எப்படி சுவாமி, பட்டிமன்றத்தில் நேயர் விருப்பம் முடிவு பண்ணலாம், நீ முடிவை சொல்ல வேண்டாமன்னால் சொல்லலாம். அவர் மனிதர் தான் ஆனால் மனிதர் இல்லை, அவர் கடவுள் தான் ஆனால் கடவுள் இல்லை. வேதாந்திகளை பேச விட்டீங்கன்னா இப்படி தான் குழப்பிடுவான், நேராக ஒன்றா சொல்லவே மாட்டான். இப்போ மனிதர்ங்கிறீரா கடவுளுங்கிறீரான்னா கடவுள் என்று நினைப்பவனுக்கு கடவுள், மனிதன் என்று நினைப்பவனுக்கு மனிதன். கடவுளே மனிதன் என்று நினைத்தாலும் சரி, மனிதனே கடவுள் நிலைக்கு உயர்கிறான் என்று சொன்னாலும் சரி. பல பேர் நாஸ்திகர்கள் இருப்பா பாருங்க, அவளுக்கு ஒரு ஆசை, கடவுள்னு ஒத்துக்க மாட்டான்.